அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பாலஸ்தீன் முஸ்லீம் மக்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறதுக்காக இந்த ஒரு நாள் நோன்பெல்லாம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நோன்பெல்லாம் வைக்கலாமா கூடாது? இஸ்ரேல் அவர்கள் பயங்கரவாதத்தின் உச்சத்தை கட்டவிழ்த்து விட்டு அப்பாவி பலஸ்தீன் மக்கள் மீது தாக்குதலை தொடுக்கிறாங்க. பொதுவாகவே இந்த யூதர்கள் என்பவர்களுக்கு மனிதாபிமானம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது. அதனால தான் அந்த குட்டி மீசை வச்சிருந்த ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொன்றுவிட்டு இவங்கள கொஞ்சம் மிச்சம் வச்ச பேரை நான் பேலன்ஸ் விட்டு வச்சுக்கிறேன், இவனை ஏனா அவ்வளோ தூரம் கொன்று குவித்தேன் என்பதற்கு மீதமுள்ள இவர்கள் சாட்சியாக இருப்பார்கள். அவ்வளோ அட்டூழியம் செய்வான்றத உலக அரங்கிற்கு ஹிட்லர் அறிமுகப்படுத்தினார். அவ்வளவு தூரம் ஒரு மனிதாபிமானம் இல்லாம, போரின் நெறிமுறைகள் வரம்புகள் எதையுமே கடைபிடிக்காம அநியாயமான முறையில் பலஸ்தீன் பகுதியில் குண்டு மழை நாளுக்கு நாள் பொழியப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது அப்பாவிகளாய் உங்களுக்கு இடம் இல்ல, தங்குறதுக்கு வீடு இல்ல, கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க என்று அப்பாவிகளாய் முகத்தை வைத்துக் கொண்டு ஓரஞ்சாரமா இடம் கொடுங்க போதும் என்று யூதர்கள் பலஸ்தீன் பகுதியிலே நுழைந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 80% நிலப்பரப்பு அவர்களிடத்தில் தான் இருக்கிறது. காசா என்ற பகுதியில் வெறும் 25 லட்சத்துக்கும் கம்மியான ஒட்டுமொத்த சென்னையில ஒரு பார்ட்டு தான். சென்னையில் அவ்வளோ லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஒரு 25 லட்சம் மக்களுக்கு குறைவான மக்கள் தான் பலஸ்தீனில் இருக்கிறார்கள். பேலன்ஸ் 80% இடத்தையும் சரி, வீடுகளையும் சரி, நிலங்களையும் சரி யூதர்கள் அநியாயமாய் ஆக்கிரமித்து விட்டார்கள். அதே போன்று முஸ்லிம்களின் முக்கிய தலமாக இருக்கிற உலகத்தில் 2வது கட்டப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த பள்ளிக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிற. ஒருவர் நன்மையை நாடி பயணம் செய்வதாக இருந்தால் 3 பள்ளிகளை தவிர பயணம் செய்யக்கூடாது. மஸ்ஜிதுல் ஹரம், மக்காவில் இருக்கிற காபத்துல்லா, மதீனாவில் இருக்கிற மஸ்ஜிது நபவி, ஜெருசலத்தில் இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா, நன்மைகள் ஏராளம். அதே போன்று மேராஜ் பயணத்தின் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாகனத்தை அந்த பள்ளியில கட்டி வச்சாங்க. நபிமார்களுக்கெல்லாம் தொழுக வச்சாங்க. பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு தான் அல்லாஹ் வானுலகத்திற்கு அழைத்து சென்றான். இவ்வளவு சிறப்பிற்குரிய பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா. அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சிறப்புகளாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, இறைவா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகிற ஒவ்வொரு முஸ்லிமுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டு அவன் அன்று பிறந்த பாழகனை போன்று மாற வேண்டும் இறைவா, கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இறை தூதர் சுலைமான் கேட்ட பிரார்த்தனையை நான் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ் அப்படி செய்யணும், அப்படி மன்னிப்பான்னு இல்லை. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க துவா, மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகிற ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கும் பாவம் மன்னிக்கப்பட்ட அன்று பிறந்த பாழகனை போன்று ஒரு அடியான் மாற வேண்டும். அவ்வளவு சிறப்பிற்குரிய பள்ளியாக பார்த்தார்கள். இன்னைக்கு அந்த பள்ளியில தொழ விடாம அட்டூழியம் செய்து அழிச்சாட்டியம் செய்கிற சூழலை பார்க்கிறோம். முஸ்லிம்கள் விழிப்புணர்வோடு இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். முஸ்லிம்கள் என்பவர்கள், முஃமின்கள் என்பவர்கள் ஒரு உடலை போன்றவர்கள். இஸ்தகா ஐனுஹு இனிஸ்தகா குல்லுஹு, ஒரு உறுப்பு சுகவீனம் அடைந்தால், பாதிப்படைந்தால் உடல் முழுக்க எப்படி அந்த உறுப்பிற்காக போராடுகிறதோ அதே போன்று ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் குரல் கொடுப்பார்கள். தலைவலி தான், தலைவலிக்காக கை மாத்திரையை வாங்குது, நாக்கு மாத்திரையை வாங்கி வைக்கிது, நாக்கு மேல தண்ணி எடுத்து நாக்கு விழுங்குது, அந்த தண்ணிய மாத்திரையோட தொண்டை குழி அப்படியே உள்ள செலுத்துது, குடலுக்குள்ள போயிட்டு எல்லா உறுப்புகளும் வேலை பார்த்து தலையில இருக்கிற நரம்புக்கு அந்த மாத்திரை நேரடியா போய் சென்றடையுது. அதனுடைய சத்து. எப்படி ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த உறுப்புகளும் அந்த ஒரு உறுப்புக்காக போராடுகிறதோ அதே போன்று ஒரு முஸ்லிம் பாதிக்கப்படுவான் என்று சொன்னால் அவனுக்காக மற்றவர்கள் குரல் கொடுப்பார்கள். எங்கோ அடிக்கிறான் எனக்கென்ன என்று இருந்து விட மாட்டான். இப்ப ஒரு சக முஸ்லிம் பாதிக்கப்பட்டா மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த முஸ்லிம்களுக்காக, அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்காக, அநீதிக்கு பயங்கரமான முறையில் பாதிப்பை ஏற்படுத்தினார்களே அந்த கயவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனைய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த வகையில தான் செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஒரு 70 காரிகள் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் ஒரே நேரத்தில் கழுத்தறுக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க?
ஒரு மாத காலம் கடமையான தொழுகையில கடைசி ரக்காத்துல சமியல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் கிட்ட கையேந்தி சபிச்சு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ் இன்ன நாளை நீ பார்த்துக்க யா அல்லாஹ், அல்லாஹும்ம சரிஅல் ஹிசாப் விசாரணையை விரைவுபடுத்துபவனே, முன்சிலல் கிதாப் வேதத்தை அருளுபவனே, அல்லாஹும் மஹ்ஸிமுஹும் அவங்கள உராள விட்டுறாதே அல்லாஹ், உன் புடிய இருக்கியா அல்லாஹ். இப்படி எல்லாம் ரசூல்லா ஒரு மாத காலம் அந்த அயோக்கியர்களுக்காக நம்ப வைத்து கழுத்தறுத்து அழைத்து செல்லப்பட்டவர்களுக்காக அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் அத்துணை நபர்களையும் கொன்று குவித்ததற்காக குனூத் அன் நாசிலா, அதுக்கு பேரு சபித்து ஓதுகிற பிரார்த்தனை என்று பெயர். அல்லாஹ்வுடைய தூதர் அதை கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற தொழுகைகள்ல சஜதாவுடைய நேரத்தில் சக முஸ்லிம்களுக்காக பாதிக்கப்படுபவர்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக ஜமாத்துல் உலமா சபை சார்பாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது. பலஸ்தீன் முஸ்லிம்களுக்காக வியாழக்கிழமை இன்று எல்லா முஸ்லிம்களும் நோன்பு நோக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அவர்களுக்காக கூட்டாக சேர்ந்து கூட்டு துவா ஓத வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியாகிறது. இன்னைக்கு என்ன சஹர் நேரம், இஃப்தார் நேரம், கூட்டு துவா நோன்பு திறந்ததற்கு பிறகு பாதிக்கப்பட்ட பலஸ்தீன் முஸ்லிம்களுக்காக கூட்டாக சேர்ந்து துவா செய்வோம் என்ற அறிவிப்பு வெளியாகிறது. இப்படி மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பாதிக்கப்பட்டவருக்காக கூட்டா சேர்ந்து எல்லாரும் நோன்பு வைங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்துலையாவது சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்டா எந்த இடத்துலையும் சொன்னது கிடையாது. ஒரு மனிதர் நஃபிலான வணக்கத்தை சுன்னத்தான வணக்கத்தை தனித்தனியே செய்து கொண்டால் பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் செவ்வாய்க்கிழமை நோன்பு வைக்கிறார், ஒருத்தர் தர்மம் பண்றார். நான் பலஸ்தீன் மக்கள் அவங்க பிடியிலிருந்து கடுமையான பாதிப்பிலிருந்து மீள நான் எல்லாத்துக்கும் தர்மம் பண்றேன், ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், தனியாக கொடுக்குறார். பலஸ்தீன் மக்கள் பாதிப்பில் இருந்து மீள்வதற்காக நான் துவா செய்கிறேன், ஒருத்தர் செய்கிறார், தனியாக செய்கிறார். பாதிக்கப்பட்ட பலஸ்தீன் மக்களுக்காக ஒரு நோன்பு நேர்ச்சி நோன்பு நான் ஒரு நோன்பு வைக்கிறேன்னு தனியாக வைக்கிறார், பிரச்சனை கிடையாது. இது எப்படி கூட்டாக சேர்ந்து அறிவிக்கிறார்கள். கூட்டாக சேர்ந்து அறிவித்து எல்லாரும் ஒரு நோன்பு வைக்கணும், வியாழக்கிழமை நோன்பு வைக்க வேண்டும் என்று அறிவிக்கிறார்கள். அதே போன்று நோன்பு திறக்கிற நேரத்தில் கூட்டா பிரார்த்தனை செய்ய போகிறோம் என்றும் அறிவிக்கிறார்கள். இது அல்லாஹுவின் தூதர் அவர்களின் சுன்னாவிற்கு மாற்றமான. இப்படி கூட்டா ரசூல்லா செஞ்சாங்களா? எல்லாத்தையும் அறிவிச்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எல்லாரும் நோன்பு வைங்க, எல்லாரும் கூட்டா துவா செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் எங்காவது சொன்னதுண்டா? தனித்தனியாக துவா செய்யலாம். குனூத்துன் நாசிலா வணக்க வழிபாட்டில் தொழுகையில் ஃபர்லான தொழுகையில் கடைசி ரக்காத்தில் சமியல்லாஹு லிமன் ஹமீதா சொன்னதற்கு பிறகு சபித்து துவா செய்யலாம், அதற்கெல்லாம் அனுமதி இருக்கிறது. ஆனால் கூட்டா ஒரு டே நோன்பு வைக்கிறதுக்கோ எல்லாரும் கூட்டா துவா செய்கிறதுக்கோ மார்க்கத்தில் அது அனுமதி கிடையாது. எந்த ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இருந்தால் செய்யலாம். ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் ஒன்றை செய்கிறோம், அது மார்க்கத்தில் உள்ளதாக இருக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதித்திருக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நம் மார்க்கத்தில் இல்லாத நான் சொல்லாத ஒன்றை யார் செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும். நாங்கள் மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். நான் சொல்லாத ஒன்றை யார் அமலாய் எடுத்து செய்கிறாரோ அது ரத்து செய்யப்படும் என்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு பித்அத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு பித்ஆவும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள். இப்போ ரசூல்லா காலத்தில் இந்த மாதிரி சக முஸ்லிம்களுக்கு பாதிப்பு நடந்திருக்கிறது. அதுக்கு ரசூல்லா என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க? சபித்து பிரார்த்தனை ஓதி இருக்கிறாங்க, தனித்தனியாக துவா செஞ்சிருக்கிறாங்க, அல்லது அவர்களுக்காக தனித்தனியாக பல வகைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சிருக்கிறார்கள். கூட்டா நோன்பு வைக்கிறது, கூட்டா துவா செஞ்சு ஆமீன் சொல்றது, இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. கூட்டா துவா செய்யணும், அதுவும் ஆமீன் சொல்லக்கூடாது. அதற்கு அனுமதி அந்த கடமையான தொழுகையில் சமியல்லாஹு லிமன் ஹமீதான்னு கடைசி ரக்காத்து சொன்னதற்கு பிறகு அவர்களுக்காக நம் தாய்மொழியில் கேட்பதுதான்.
அதற்குத்தான் அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் பிரார்த்தனை செய்கிற பொழுது தபர்ருஆ வ ஹீஃபா, பணிவாக ரகசியமாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். வலா தத்தகவ், வரம்பு மீறி விடாதீர்கள். வலா யுஹிப்புல் முஸ்ரிஃபின், வரம்பு இருப்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். கூட்டாக கத்துறது, ஆமீன் ஆமீன்னு சொல்கிறது, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. அப்போ பாதிக்கப்பட்ட பலஸ்தீன் மக்களுக்காக தனித்தனியாக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். தனித்தனியாக அவர்களுக்கு ஏதாவது அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தால் செய்து கொள்ளலாம். கூட்டாக ஒரு நாளை அறிவித்து இன்னைக்கு எல்லாரும் நோன்பு நோக்கணும், எல்லாரும் இன்னைக்கு கூட்டு துவா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்றதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அது பித்ஆ, மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்ட ஒரு நூதன பழக்கம் என்பதை அந்த கேள்விக்கு பதிலாக சொல்லுகிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.